Okay, shall we start or shall we wait? Okay, we'll wait till 10:04. Today also we are going to interact. So paper பண்ணலாம் ரெடி ஆட்டு வச்சிங்க. Okay, shall we start? Okay, we shall start. So welcome to Booster Aptitude Day 5. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஃபெமிலியரான ஒரு டாபிக் தான் பர்சன்டேஜ். ஸோ வாட் இஸ் பர்சன்டேஜ் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, percentage is a number or ratio that represents a fraction of 100. It is often denoted by symbol percentage. யூஸ்வலாக கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர் வந்து ஷிஃப்ட் யூஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னா அந்த சிம்பிள் வரும். ஸோ பர்சன்டேஜ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம செய்கிற வேல்யூ இல்லை நம்ம நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா 100க்கு ரிலேட் பண்ணி சொல்லும்போது பர்சன்டேஜாக மாறும். ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஸ்கோர் 95 out of 100 in examination, உங்கள் பர்சன்டேஜ் வந்து 95. ஸோ பர்சன்டேஜ்னால் எவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ சில டிப்ஸ் பார்க்கலாம் இப்போது. ஓகே, 50% அப்படின்னா பாதின்னு அர்த்தம். ஸோ சில பேர் வந்து கேட்பாங்க, அதாவது உங்கள்கிட்ட வேலை கொடுத்துருந்தாங்க, அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லலாம், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 50%. அதாவது நான் பாதி அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். 60% எப்படி சொல்லணும் அப்படின்னா 3/5. இந்த 3/5 எப்படி வந்தது அப்படின்னா 60 divided by 100. ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்தாலே டிவைடட் பை 100 அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த சிம்பிள். ஸோ 60% அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா 60 divided by 100 which is 3/5. சரி, அடுத்தது 75%. 75%னா 3/4. தமிழில் வந்து முக்கால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3/4 கிலோ வெண்டைக்காய் கொடுங்க அப்படின்னு கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 3/4 அளந்து கொடுப்பாங்க. அண்ட் ஸோ ஆன் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் 55% என்னன்னு சொல்லலாம்,
45% நான் சொல்லலாம். இப்போ சேட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதனா ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் 45%னா என்ன வரும், இல்லைனா 65%னா என்ன வரும் அப்படின்னு சேட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. எஸ், கரெக்ட். வேற ஏதாவது? யா, ஸோ அப்படிதான். ஸோ 20% வந்து 2/5 எழுதலாம். 33.33% வந்துட்டு 1/3 எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, நவ் வி சி கம் டு த மெயின் பார்ட், ப்ராப்ளம்ஸ் ஆன் பர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, a fruit seller had some apples. He sells 40% of the apples and still has 420 apple. Originally he had. அதாவது கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஃப்ரூட் செல்லர்கிட்ட சில ஆப்பிள்ஸ் இருந்தது. அதில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 40% வித்துட்டாரு. 40% வித்து முடிச்ச உடனே 420 ஆப்பிள்ஸ் அவர் கையில் இருந்தது. அப்படி இருந்ததுன்னா ஒரிஜினலா அவர் எவ்வளோ ஆப்பிள்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ வில் சி தி சொல்யூஷன். கொஸ்டின் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஐ ஹோப் everybody understood the question, right? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படி எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஒரிஜினலி ஹேட் எக்ஸ் ஆப்பிள்ஸ், அதாவது ஃப்ரூட் செல்லர் கிட்ட எக்ஸ் ஆப்பிள்ஸ் அப்படின்றத நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதான் நமக்கு கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். இப்போ கிரைட்டீரியாவுக்கு வருவோம். 40% வித்துட்டாரு அப்படின்னா 100ல் 40% மைனஸ் பண்ணணும். ஸோ 100 minus 40% ஆஃப் எக்ஸ் தான் வந்து 420. ஏன்னா 40% வித்து முடிச்ச உடனே அவர்கிட்ட இருந்தது 420 அப்படின்னா, அந்த அண்ட் ஸ்டில் ஹேஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா ரிமைனிங், அதாவது மீதி இருக்கிறது. ஸோ வித்து முடிச்ச உடனே அவர்கிட்ட மீதி இருக்கிற நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 420. அதனால 100%லிருந்து 40% மைனஸ் பண்ணும்போது 60% ஆஃப் எக்ஸ் வந்து 420. இப்போ நம்ம வேலை எக்ஸ்எனை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சிம்பிள்னா என்ன அர்த்தம், டிவைடட் பை 100. ஸோ 60/100 ஆஃப் எக்ஸ் வந்து 420னா எக்ஸ் வந்து 700. 420 into 100/60 which is 700. ப்ராப்ளம் கிளியரா? Should I repeat it again? நீங்க இப்பதான் வந்தீங்களா ஆர்ஜே? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து சில ஆப்பிள்ஸ் வச்சிருந்தார். ஸோ அதில் அவர் 40% ஆஃப் ஆப்பிள்ஸை வித்துட்டார். அப்படி விற்கும்போது விற்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட மீதி இருக்கிற ஆப்பிள் வந்து 420. இப்போ ஒரிஜினலாக அவர்கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்கு அதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரிஜினலாக அவர்கிட்ட எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருந்தது நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து அவர் 40% வித்துட்டார் இல்லையா, ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 100 minus 40 ஆஃப் எக்ஸ் விச் இஸ் 60% ஆஃப் எக்ஸ் தான் அவர்கிட்ட இப்போ இருக்கு.
அந்த 60% ஆஃப் எக்ஸ் தான் கொஸ்டின்ல 420 கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன், அந்த பர்சன்டேஜ் சிம்பிள்னா டிவைடட் பை 100. ஸோ 60/100 ஆஃப் எக்ஸ் வந்து 420. எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 420 into 100/60 which is 700. ஆர்ஜே கிளியரா? ஓகே. இப்போ ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பர்சன்டேஜ்ல பொருளா கேட்டிருந்தாங்க, அதாவது ஆப்பிள் இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது பொருளா கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினலா எக்ஸ்ன்றத அசியூம் பண்ணிக்கணும். சப்போஸ் காசு இல்லைன்னா மார்க்கு அந்த மாதிரி என்ன முடிகிற விஷயங்களை அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ ராமன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா spent rupees 44,668 rupees on his air tickets, 56,732 on buying gifts for the family members, and the remaining 22% of the total amount he had as cash with him. What was the total amount? இந்த இடத்துல அமௌண்ட்டுங்க வர்றதுனால நான் வந்து டோட்டல் என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னா 100ன்னு அசியூம் பண்ணணும். லாஸ்ட் சம்ல ஆப்பிள் வந்து ஒரு பொருள், ஸோ நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வந்து 100ன்னு அசியூம் பண்ணி தான் சம் போடணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 44,668 ரூபா வந்து ஏர் டிக்கெட்டில் கொடுத்துட்டாரு, 56,732 வந்து கிஃப்ட்ஸ் வாங்கிட்டாரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அப்படிலாம் சர்வ் பண்ண அப்புறம் 22% வந்து ரிமைனிங் இருக்கா அவர்கிட்ட. அப்படி இருந்ததுன்னா டோட்டல் கேஷ் வந்து என்ன, அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட் டோட்டல் கேஷ் வித் ஹிம் வந்து 100. இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அவர்கிட்ட ரிமைனிங் கேஷ் எவ்வளோ இருந்தது? 22% இருந்தது. அப்போ ஸ்பெண்ட் கேஷ் வந்து 78%. கரெக்டா? அதாவது 100 ரூபா இருக்கு, செலவு பண்ணிட்டு 22 ரூபா உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 78 ரூபாய நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. இப்படிதான் வரும். ஸோ 78 ரூபாய் அவர் வச்சிருக்காருன்னு நான் வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஸ்பெண்ட் அமௌண்ட் வந்து 44,668 பிளஸ் 56,732 which is 10,1,400. ஸோ இப்போ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பண்ண மாதிரி ஸ்பெண்ட் அமௌண்ட் வந்து 78% ஆஃப் 10,1,400. ஸோ total amount வந்து 100% of x. Therefore x வந்து 10,1,400 into 100/78 which is 1,30,000. புரிஞ்சுதா சம்மு? அதாவது ஃபர்ஸ்ட் நான் 100க்கு எடுத்து சம்ம உருவாக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல இருக்கிற ஒரிஜினல் டேட்டாவோட அந்த ஆன்சரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரிஜினல் ஆன்சர் கிடைச்சிரும். நம்ம டோட்டல் அமௌண்ட் 100 ரூபா வச்சப்போ 78% வந்தது. அந்த 78% தான் வந்து கொஸ்டின்ல 10,1,400. ஐ மீன் ஆமா 10,1,400. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 100% ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் என்னன்னா 10,1,400 into 100/78 which is 1,30,000. புரிஞ்சுதா? Should I repeat? பேசிக் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா பொருளாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸை வச்சு போடணும். காசு இல்லைனா மார்க் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 100 வச்சு
அப்புறம் கொஸ்டின்ல இருக்கிற ஒரிஜினல் டேட்டாவோட கம்பேர் பண்ணி சம்மு போடணும். ஸோ அதுதான் பேசிக் ஐடியா பர்சன்டேஜில். இன்னும் கிளாரிட்டி வேணும்னா we'll see the next sum. Okay. So 3 candidates contested an election and received 1136, 7636 and 11628 votes respectively. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த 3 கேண்டிடேட்லேருந்து யார் வின்னர்? 1136ஆ, 7636ஆ, இல்லை 11628ஆ? இல்லைனா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா, செகண்ட் கேண்டிடேட்டா, தேர்ட் கேண்டிடேட்டா? அஃப்கோர்ஸ் தேர்ட் தான் வின்னர். ஏன்னா அவர் தான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் டிட் த வின்னிங் கேண்டிடேட் கெட்? அவ்வளோதான். நீங்கள் வின்னர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம் ரொம்ப 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 ஈஸி. வின்னிங் கேண்டிடேட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் டிட் த வின்னிங் கேண்டிடேட் கெட்? அதான் கொஸ்டின். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் ஓட்டை எண்ணிக்கணும். அதாவது 1136 + 7636 + 11628. அதில் 11628 டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. see the solution. சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் votes வந்து 1136 + 7636 + 11628. அதாவது 20,400 ரூபா. ஐ மீன் 400. ஸோ 2400 தான் வந்து டோட்டல் ஓட். இதில் தேர்ட் கேண்டிடேட் வந்து எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்காரு? 1162 செக்யூர் பண்ணியிருக்காரு. ஸோ 11628 டிவைடட் பை 2400 into 100. ஸோ 57%. இந்த சம் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எஸ், இல்லை ரிப்பீட் பண்ணணுமா? Okay, so now we are going to enter our favorite part of the session, brain teaser. Okay, இன்னைக்கு brain teaserல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what percentage of numbers from 1 to 70 have 1 or 9 in the unit digit? So 1 to 70 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதில் யூனிட் டிஜிட்ல 1 இல்லைன்னா 9 எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படி சொல்லணும். சரி, ஓகே, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் யாராவது சொல்ல முடியுமா? 1 to 70 எடுத்துக்கோங்க. யூனிட் டிஜிட்ல 1 இல்லைன்னா 9 தான் இருக்கணும். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி? ஓகே, 14 நம்பர்ஸ் தான் இருக்கும். எஸ், கரெக்ட். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 to 10 எடுத்துக்கணுங்க. 1 to 10ல 1 9 2 தான். அதுக்கப்புறம் 11 to 20 எடுத்தீங்கன்னா மறுபடியும் 11 19. அந்த மாதிரி 1 to 70 இருக்கும்போது 7 டைம்ஸ் வரும். ஸோ 7 into 2 வந்து 14. இப்போ சொல்யூஷன் பார்க்கணும். Clearly the numbers which have 1 or 9 in the unit digit are 1 9 11 19 21 29 31 39 41 49 51 59 61 69. டோட்டலாக 14 இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி. எப்படி பண்ண பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சச் நம்பர்ஸ் வந்து 14.
ஸோ ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் வந்து 14/70 into 100. 1 to 70ல டோட்டலாக 70 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 14/70 into 100. So which is 20%. So formally we finish the session. இப்போ நம்ம வந்து we are going to interact. So going to interact. So பேப்பர் பண்ணலாம் ரெடியாக வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டு தெரியுதா? ஒயிட் போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். Today the first question of our interaction. Okay. So பேப்பர் பண்ண ரெடியாக வச்சுங்க. ஹோப் கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சு புரியுதா? ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க கொஸ்டின். ஓகே, ஒரு எக்ஸாமில் வந்துட்டு 640 பாய்ஸ் இருந்தாங்க, 360 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அதில் 60% ஆஃப் பாய்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல், அதாவது பாஸ் ஆயிட்டாங்க எக்ஸாமில், அவ்வளோதான். 80% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டலாக ஃபெயில் இருக்காங்க? ஸோ கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டாக ஒன்று கண்டுபிடிக்கணும் அதில். ஸோ we'll see how many of them can post the answers. Okay, anyone else? Very good, correct answer. 32.8% are correct. Explain பண்ணுமா? Okay, let others finish. Okay, Praveen, I'll elucidate. 1 second. நான் explain பண்றேன். Type. Okay. So முதல்ல total students பார்த்தீங்கன்னா 640 plus 360, which is 1000. ஓகேங்களா? இப்போ அன்சக்சஸ்ஃபுல், அதாவது ஃபெயில் ஆன பசங்களை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, equal to 40% of 40%
ஏன் 40% அப்படின்னா, டோட்டலா 100 பர்சன்டேஜ் அப்படின்னா 60 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. ஸோ மீதி பேர் எவ்வளோ ஃபெயில் ஆயிருப்பாங்க? 40 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதனால தான் 40% ஆஃப் 640 ப்ளஸ் 20% ஆஃப் 360. ஏன் 20% ஆஃப் 360 அப்படின்னா 80%ல ஐ மீன் 360 கேர்ள்ஸில் 80% பாஸ் ஆயிட்டாங்க. ஸோ எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 20% தான் ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். விச் இஸ் 464 ப்ளஸ் 36 which is 256 plus 72 which is 328. ஓகேங்களா? இப்போ அவன் நம்பர் மட்டும் கேட்டிருந்தான்னா சம் முடிஞ்சிச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான்? பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். ஸோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா ஓகே பிரவீன், இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாமா? We have lot of time to interact today. இது நிறைய பார்க்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ ஒரு பேக்ல 600 பென்ஸ் ஆஃப் பிராண்ட் ஏ இருக்கு, 1200 பென்ஸ் ஆஃப் பிராண்ட் பி இருக்கு. அதுலேருந்து 12% ஆஃப் பிராண்ட் ஏவும் 25% ஆஃப் பிராண்ட் பி எடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் கோகுல் அண்ட் நளினி வேற ஆன்சர் சொல்ல முடியுமா? ஓகே, சூப்பர். 20.6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ். ஸோ we have 9 minutes more, 8 minutes 51 seconds. So we'll see another sum.
ஓகே. ஸோ கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் 2 கேண்டிடேட்க்கு நடுவுல நடக்குது. அதுல ஒருத்தர் வந்து 72% ஆஃப் த டோட்டல் வேலிட் வோட் எடுத்திருக்காரு. இன்னொரு ஓகே 72% ஆஃப் டோட்டல் வேலிட் வோட் இருக்கு. ஆனா அந்த எலெக்ஷன்ல வந்து 25% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் ஆர் இன்வேலிட். அது கள்ள ஓட்டு. அப்போ டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து 8200 அப்படின்னா இன்னொருத்தர் வந்து எவ்வளோ வேலிட் ஓட் கிடைக்கும் தான் கொஸ்டின். கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட் பர்சன் தான் வின்னர். ஏன்னா 72% எடுத்துட்டாரு. ஸோ இன்னொருத்தரோட ஓட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். வேற யாராவது? காயத்ரி இல்ல, நீங்க நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க வந்து இன்னொருத்தர் எவ்வளவு வேலிட் ஓட் எடுத்திருக்காருன்றத போடணும். காயத்ரி நீங்க பாதி சம் தான் முடிச்சிருக்கீங்க. 6150 வந்து எவ்வளோனா எவ்வளோ வேலிட் ஓட் இருக்கு அப்படின்றதுக்கு. ஆனா கொஸ்டின் என்னன்னா இன்னொருத்தர் வந்து அதாவது செகண்ட் லூசர் அவர் வந்து எவ்வளோ வேலிட் ஓட் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் கொஸ்டின். 6150 தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஆனா பாதி சம் தான் முடிச்சிருக்கீங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன். 6150 கரெக்ட் தான். இது 8200 ஓகேங்களா? கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. 25% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வேலிட். அப்போ வேலிட் ஓட் வந்து அதாவது 75% வந்து வேலிட். ஸோ 100 மைனஸ் கொஸ்டின்ல 25% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வேலிட். அப்போ 75% ஆஃப் ஓட்ஸ் வந்து வேலிட். அப்போ 6150 கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து அதுல 72% வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ டோட்டல் ஓட் வந்து 8200. டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறேன். அது டோட்டல் ஓட் வந்து 8200. அதில் கொஷினில் வந்து 25% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன். அப்போது வேலிட் ஓட் வந்து 75%. ஆனால் 75% ஆஃப் ஓட் வந்து வேலிடுங்கிறனால 75% ஆஃப் 8200 வந்து 6150. இதில் ஒருத்தர் வந்து 72% ஆஃப் த டோட்டல் வேலிடோடு எடுத்துட்டார். அதாவது 100 மைனஸ் 72 28. அப்போ ஓட் obtained by the loser வந்து 28% இல்லையா? ஸோ 28% ஆஃப் 6150 வந்து 1722. இதுதான் வந்தது. கிளியர்? இந்த வேலிட் இன்வேலிட் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேலிட் வந்து என்ன அப்படின்னா ஜெயிச்சவர் வாங்கினது. அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவர் வந்து வாங்கின ஓட்டுக்கு பேர் தான் வேலிட் ஓட். தோக்குறவர் இருக்கார்ல அவர் வாங்கின ஓட் வந்து இன்வேலிட். ஸோ அதுதான் கன்ஃபியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நவ் இட்ஸ் கிளியர்.
கிளியர் எவ்ரி ஒன்? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இல்ல, கொஸ்டின் வந்து டோட்டல் ஓட் கிடையாது. அதாவது டோட்டல்ல இருந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னா இன்வாலிட் ஓட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டோட்டல்ல இருந்து எடுக்கணும். ஸோ அதுதான் நான் செகண்ட் ஸ்டெப்ல பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு இன்வாலிட் ஓட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வாலிட் ஓட்ல இருந்து தான் எடுக்கணும். இல்ல அதாவது டோட்டல் இருந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வேலிட் ஓட் இருக்கு எவ்வளோ இன்வாலிட் ஓட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. கொஸ்டின்ல வந்து எவ்வளோ இன்வாலிட் ஓட் இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வாலிட் ஓட்ஸ்ல இருந்து எடுக்கணும். ஆமா, அதாவது நான் சொன்னேனே இப்போ எப்படி சொல்றது, ஒரு நிமிஷம். இப்போ டோட்டல் ஓட்டு 8200. ஐ ஹவ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நான் குரூப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யா கோகுல், தேங்க்ஸ். பிரவீன், நான் உங்களுக்கு குரூப்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். we have running out of time. The meeting is going to end. Okay, thank you for active participation. Thank you so much. Thank you all. We're running out of time. Okay, see you all tomorrow with a new topic. Until then, bye. See you tomorrow. Thank you. Thank you so